காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு, அதாவது யார் அந்த குரூப்புன்னு நமக்கு தெரியாது, ஆனால் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இதை வந்து சிவகார்த்திகேயன் எதிர்ப்பாக திருப்பி விடுறாங்க. சிவகார்த்திகேயன் வந்து பாலாவை அட்டாக் பண்ணுறதா வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ராங்கான இமேஜை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் நின்றுக்கிட்டு எங்களோட படத்தோட போஸ்டரை வந்து ஒட்ட விட மாட்டேங்கிறாங்க, கிழிக்கிறாங்க, எங்களோட பேனரை ஒட்ட விட மாட்டேங்கிறாங்க, கிழிக்கிறாங்க, இப்படிலாம் வந்து தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களோட படத்துக்கு வந்து ஷோஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, போதிய காட்சிகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. நான் முதல்ல இதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதாவது நம்ம முதலே சொன்னது தான், அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா ரசிகர்களுக்குள்ள, அதாவது எப்படி சொல்ல, பாலாக்கும் ஒரு சின்ன ரசிகர் கூட்டம் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. ஸோ சிவகார்த்திகேயன் படம் மதராசி ரிலீஸ் ஆன அன்னைக்கு காந்தி கண்ணாடி வருதுன்னும் போது அந்த ரசிகர்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கலாம். அந்த கோபத்தில் சில 1-2 அசம்பாவிதங்கள் அங்கேயும் இங்கேயும் 1-2 நடந்திருக்கலாமே தவிர யாருமே வந்து பாலாவை டார்கெட் பண்ணி பண்ணலை. சிவகார்த்திகேயன் வந்து பாலாவை டார்கெட் பண்ணி பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. மோட்டிவேஷன் ஒன்று இருக்கும். உங்களை நான் அடிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரு காரண காரியம் எனக்கு இருக்கணும், ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தான் நான் உங்களை அட்டாக் பண்ணுவேன். சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்கள நான் வந்து அட்டாக் பண்ண போகிறதில்ல, புரியுது உங்களுக்கு? அப்படி ஏதாவது மோட்டிவேஷன் சிவகார்த்திகேயனுக்கும் பாலாக்கும் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை.